அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அல்லாஹும்ம ஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத்தம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக்கி அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னலாரின் குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை நெறியை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று பிரார்த்தித்து, அல்லாஹ்வின் பெருமருளால் இன்றைய இரவு தொழுகையினை தொடர்ந்து அல்லாஹ்வின் மார்க்கச் செய்திகளை தெரிந்து கொள்வதற்காக நாம் எல்லாம் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கடந்த 3 தினங்களாக அபிவிருத்தியை பெறுவதற்கான வழிகள் என்கின்ற தலைப்பின் கீழ் சில செய்திகளை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அல்லாஹுடைய அபிவிருத்தியான அந்த பரக்கத்தை நம்முடைய வாழ்விலே நாம் பெற வேண்டுமென்றால் அதற்கான காரணங்கள் என்கின்ற அடிப்படையில் முதல் காரணமாக அத்தக்வா, இறையச்சம் என்கிற விஷயத்தையும், இரண்டாவதாக இஸ்திக்ஃபார் என்கிற விஷயத்தையும், மூன்றாவதாக துவானா பரக்கத்தை வேண்டிய துவா, பரக்கத்திற்காக நாம் துவா செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையிலும் 3 விஷயங்களை நாம் கடந்த நாட்களில் பார்த்துருக்கிறோம். இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி என்பது சிலத்துர் ரஹம். அல்லாஹுடைய பரக்கத்தை நம்முடைய வாழ்வில் நாம் பெற வேண்டுமென்றால் உறவோடு நாம் இணைந்து வாழ வேண்டும். உறவோடு இணைந்து வாழ்வது என்பது அல்லாஹுடைய அருள், அல்லாஹுடைய பரக்கத் நம்மளுடைய வாழ்விலே கிடைப்பதற்கு இது ஒரு மிக முக்கியமான ஒரு வழியாக, மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் பொதுவாகவே மனிதனுடைய அறிவு என்ன சொல்லும் அப்படின்னா, உறவினர்களோடு சேராமல் இருக்கிறது, உறவினர்கள் நம்ம வீட்டுக்கு வந்து போகாமல் இருக்கிறது தான் அவங்களுக்கு மிச்சம் லாபம் நினைப்பாங்க. உதாரணமாக, நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தினர்கள் வராங்க அப்படின்னா நமக்கு லாபமாக நஷ்டமா? அவங்க வராங்க, நம்ம உறவினர்கள் வராங்க, அவங்கள நம்ம சந்திக்கிறோம், பேசுகிறோம், பழகுறோம், அது வகையில் நமக்கு ஒரு சந்தோஷம் எல்லாம் கிடைக்குது. வெளிப்படையாக பார்க்கும் பொழுது லாபமாக நஷ்டமா அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவங்க வரும் பொழுது ஏதோ ஒரு 100 ரூபா 150 ரூபாய்க்கு ஒரு பழமோ ஒரு கேக்கோ ஏதோ ஒன்று செய்கிறாங்க அப்படின்னா, ஒரு விருந்தினர் வீட்டுக்கு போகிறாங்களேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வராங்க. ஆனால் நாம் அவங்க 4 பேர் 5 பேர் வந்தாங்க அப்படின்னா நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு விருந்தை ஏற்பாடு செஞ்சு கொடுப்போம். ஒரு விருந்தை நம்ம செய்கிற பொழுது கறி வாங்காமல் செய்ய முடியாது. ஒரு கறியை வாங்கி ஒரு விருந்து அவங்களுக்கு செஞ்சு கொடுக்குறது மினிமம் நமக்கு என்ன அப்படின்னா 500 ரூபா 600 ரூபா 700 ரூபா செலவாகும். அப்போ யதார்த்தமாக மனுஷன் வந்து என்ன கணக்கு போடுறான் அப்படின்னா, யாரும் நம்ம வீட்டுக்கு வராமல் இருந்தால் நமக்கு மிச்சம், யார் நம்ம வீட்டுக்கு வராமல் இருந்தால் லாபம். அதனால் இவர் ஒரு கொள்கை வச்சுருப்பார். என்ன கொள்கை தெரியுமா? யார் வீட்டுக்கு இவர் போக மாட்டார், நான் வந்தால் தானே நீங்கள் வருவீங்க அப்படின்ற அடிப்படையில் இவர் எந்த வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். நல்லதுக்கோ எதுக்கும் என்ன செய்ய மாட்டார், போக மாட்டார். அப்போ மனிதனுடைய அறிவு என்ன சொல்லுது அப்படின்னா, உறவினர்களோடு இணைந்து வாழ்வது என்பது உனக்கு செலவு, உனக்கு நஷ்டம் அப்படின்னு சொல்லுது. நாம் நம்ம அறிவை நம்பணுமா, அல்லாஹ்வுடைய வார்த்தையை நம்பணுமா? முஸ்லீம்களாகிய நம்மளை பொறுத்த மட்டில் அல்லாஹ்வுடைய வார்த்தையை தான் நம்ம நம்பணும். பல விஷயங்களை பொறுத்த மட்டில் நாம் நம்ம அறிவு சொல்கிறத நம்ம கேட்போம் அப்படின்னா அது நம்மை அழிவின் பக்கம்தான் கொண்டு போய் சேர்க்கும். அல்லாஹ்வுடைய தூதரும் எதை நம்ம சொல்கிறாங்களோ அதுதான் நமக்கு அறிவு. உண்மையான அறிவு என்பது என்னது? அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்கிறது தான். அல்லாஹ் சுப்ஹானஹு குர்ஆனில் என்ன சொல்லி காண்பிக்கிறான்? வமா ஊதீது மின் இல்மின் இல்லா கலீலா. உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற அறிவு எப்படிப்பட்ட அறிவு? ரொம்ப குறைவான அறிவு. குறைவான அறிவு தான் உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. நிறைவான இல்மு உடையவன், நிறைவான அறிவுடையவன் யார்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அவன் ஒருத்த மாத்திரம்தான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறான் அப்படின்னா நிச்சயமாக அதுக்கு பின்னாடி என்ன இருக்கும்? பலன் இருக்கும், நன்மை இருக்கும். சரிங்களா? அதை நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, ரொம்ப தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் நம்பிக்கையோடும் என்ன செய்யணும், அதை நம்ம செய்யணும். அப்போது இந்த உறவுகளோடு இணைந்து வாழ்வது என்பது நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு பரக்கத் ஏற்படக்கூடிய வழிகளில் மிக முக்கியமான வழியாக இருக்கிறது. எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க அப்படின்னா, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, மன் அஹப்ப யுபஸத லஹு ஃபி ரிஸ்கிஹி வ இன்ஸஹ லஹு ஃபி அஸரிஹி ஃபல்யஸில் ரஹிமஹு. எவர் ஒருவருடைய ரிஸ்கில், வாழ்வாதாரத்தில்
அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று எண்ணுவாரோ, அவருடைய ஆயுளில் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று அவர் விரும்புவாரோ, அவர் என்ன செய்யட்டும்? உறவோடு இணைந்து வாழட்டும். அவருடைய ரிஸ்கிலையும் அவருடைய ஆயுளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று ஒருத்தர் விரும்பினால் அவர் என்ன செய்யட்டும்? உறவோடு இணைந்து வாழட்டும். அப்போ ஒருத்தர் உறவோடு இணைந்து வாழலை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவருக்கு அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்து வேண்டாம், அவருக்கு அவருடைய ஆயுளில் பரக்கத்து வேண்டாம் அப்படி என்ன செய்கிறாரு? அவர் நினைக்கிறார். தன்னுடைய வாழ்வாதாரத்திலும் தன்னுடைய ஆயுளிலேயும் ஒருத்தர் பரக்கத்தை எதிர்பார்த்தார் அப்படின்னா நிச்சயம் அவர் என்ன செய்வார்? உறவோடு இணைந்து வாழ்வார். அப்போ நம்ம இங்கே புரியணும், ரிஸ்கில் பரக்கத் என்பதை நாம் புரிஞ்சிருக்கிறோம். ரிஸ்கில் பரக்கத் என்பது என்னது? ஒவ்வொரு நாளுமே நான் உங்களுக்கு சொல்கிறது தான், குறைவாக இருந்தாலும் நிறைவாக இருக்கும். பரக்கத்து இல்லைன்னா அதிகமாக இருந்தாலும் அது நமக்கு ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் பரக்கத்து. ரிஸ்கில் பரக்கத்து என்பது ஓகே. ஆயில பரக்கத்து என்பது என்ன? நான் எனக்கு அல்லாஹ் 60 வருஷம் இந்த ஆயில எழுதியிருக்கிறான் அப்படின்னா நான் உறவோடு இணைந்து வாழ்ந்தால் 65 வருஷம் வாழ்வானா? நான் 70 வருஷம் வாழ்வேனா அப்படின்னு நமக்கு கேட்குற மாதிரி தோணும். ஆயுளிலே பரக்கத் என்பது என்ன அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இன்றைக்கி நமக்கு எவ்வளவோ நேரங்கள் இருந்தாலுமே கூட எதையுமே செய்ய முடியறதில்ல, அப்படி தானே? எந்த ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும் நினச்சாலுமே கூட நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா நேர பற்றாக்குறையாகவே இருக்குது. நேர பற்றாக்குறையாகவே இருக்குது. திடீர்னு காலையில் ஒரு வேலையை செய்யலான்னு நினைப்போம், அதுக்குள்ளே என்ன ஆகிருக்கும்? அது நம்ம டைம் கடந்து போய் மாலை ஆகிருக்கும். ஒரு வேலையை செய்யணும்னு நினைப்போம், நாட்கள் அது பாட்டு உருண்டோடிக்கிட்டே இருக்கும், நாட்கள் அது பாட்டு கடந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நாள் இந்த வேலையை செய்ய முடியலையே, இவ்வளோ நாள் ஆகியும் இந்த வேலையை செய்ய முடியலையே அப்படி நாமளே நம்ம நொந்து கொள்வோம். ஏதாவது ஒரு வேலையை நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்கு இதுக்கு இவ்வளோ நாள் ஆயிருச்சே அப்படின்றது நாமளே செய்வோம், நாமளே வருத்தப்பட்டுப்போம். அப்போது ஆயில பரக்கத்துன்றது புரியுதா உங்களுக்கு? ஒரு அரை மணி நேரத்தில் 1 மணி நேரத்தில் முடிக்க வேண்டிய வேலையை நாம் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்னா பல நாட்கள் எடுத்துக்கிட்டு இருப்போம், பல வாரங்கள் ஆக்கிக்கிட்டு இருப்போம், பல மாதங்கள் ஆகியிருப்போம். அப்போ 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலைக்கு நாம் 1 மாதம் எடுத்துருக்குறோம் அப்படின்னா இது நமக்கு நஷ்டம் தானே? இது நம்ம நஷ்டம் தானே? 1 மணி நேரத்தில் முடிய வேண்டிய வேலை 1 வாரம் ஆயிருக்கு, அல்லது 10 நாள் ஆயிருக்கு, 1 மாதம் ஆயிருக்குன்னா இது நஷ்டம்தான். அந்த வேலையை 1 மணி நேரத்தில் முடிச்சிருந்தோம் அப்படின்னா மற்ற நேரங்களில் வெவ்வேறு வேலையை நம்ம செஞ்சுருப்போம். அப்போ ஆயுளில் பரக்கத் என்பது என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஆயுளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பரக்கத் செஞ்சோம் அப்படின்னா பல வேலைகளை நம்மளால் செய்ய முடியும், பல விஷயங்களை நம்மளால் செய்ய முடியும். நம்மளில் பல பேருடைய வாழ்க்கையில் பரக்கத்து இல்லாத காரணத்தினால தான் பல வேலைகளில் என்ன செய்ய முடியல, அவங்களால ஈடுபாடு காட்ட முடியல. எந்த ஒரு விஷயத்துக்கும் அழைத்தாலும் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை என்ன? பாய் எங்கே பாய் நேரம் இருக்குது. ஆனால் அதே வேலையை செய்யக்கூடியவங்களுக்கு மாத்திரம் 48 மணி நேரம் அல்லாஹ் கொடுக்குறான், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் தான். அவருக்கும் குடும்பம் இல்லாமையா இருக்குது? அவருக்கும் தொழில் வியாபாரம் என்பதெல்லாம் இல்லாமையாக இருக்குது? அவருக்கும் குடும்பம் இருக்குது, அவருக்கும் தொழில் இருக்குது, அவருக்கும் வியாபாரம் இருக்குது. அது எல்லாம் செய்து அவரும் என்ன செய்கிறார் அப்படின்னா மார்க்க பணிகளுக்கு, பள்ளிவாசலுடைய பணிகளுக்கு நேரம் கொடுக்குறாரு, ஒத்துழைக்கிறாரு. ஆனால் பல பேர் இடத்துல பாய் இந்த மாதிரியான ஒரு பயான் இருக்குதே, நீங்கள் வாங்கலேன், பள்ளிவாசலுக்கு இப்படியான தேவையாக இருக்குதே, நீங்கள் வாங்கலேன் பாய், உங்களுக்கு தான் தெரியுமா பாய் நமக்கு எங்கே பாய் நேரம் இருக்குது. அப்போது நேரம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு எந்த நற்பணிகளிலும் நல்ல விஷயங்களிலும் அவர் ஈடுபடுறதே இல்லை. எந்த நற்பணிகளிலும் நல்ல விஷயங்களிலையும் அவர் ஈடுபடுவதே இல்லை. அப்போ எங்கே அவர் நன்மையை சேகரித்து வைத்திருக்க போகிறார்? எங்கே அவர் நன்மையை திரட்டி வைத்திருக்க போகிறார்? அவருக்கும் இவருக்கும் என்ன நாட்களின் நேரம் வித்தியாசம் இருக்குதா இல்லையா? அவருக்கும் 24 மணி நேரம் தான், இவருக்கும் 24 மணி நேரம் தான். அவரும் அதிகபட்சமாக துனியாவில் 60 வருஷம் தான் வாழ போகிறாரு. பொதுவாக எல்லாருமே 60 65 வருஷம் வாழ போகிறோம். விதிவிலக்கு சில பேர் சீக்கிரம் போய் சேர்ந்துடுறாங்க, சில பேர் என்ன செய்வாங்க கொஞ்சம் காலம் கடந்து போவாங்க. இந்த உம்மத்தினுடைய மக்களுடைய அதிகபட்ச ஆயுள் என்பது 60 65 அவ்வளோதான். அப்போ எல்லாருக்கும் பொதுவான நேரம் தான், பொதுவான ஆயுட்காலம் தான். ஆனால் சிலரால் பல விஷயங்களை செய்ய முடிகிறது, பலரால் அவங்களுடைய வாழ்க்கையில் சில விஷயங்களை செய்கிறது கூட சிரமமாக இருக்குது. இதுதான் ஆயுளில் பரக்கத். நாளை மறுமை நாளிலே நாம் போகிற பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தராஸ் தட்டிலே எடை போட்டு பார்ப்பான்? நம்ம நன்மையில் தான் எடை போட்டு பார்க்க போகிறான். இவர் துனியாவில் அவருடைய குழந்தை பருவம், அவர் அந்த பக்குவம் பெறக்கூடிய பருவம், அது எல்லாம் கழிச்சிருங்கண்ணே.
ஒரு 15 வருஷம் அப்படி கழிச்சாலும் ஒரு 40 வருஷம் துன்யாவில் ஒரு மெச்சூரிட்டியோடு வாழ்ந்திருக்கிறார். இவரும் 40 வருஷம் ஒரு மெச்சூரிட்டியோடு வாழ்ந்திருக்கிறார். இந்த 2 பேரையும் உன்னுடைய அமலையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், எடை போட்டு பார்க்குறான். ஒருத்தருடைய நன்மை மிகுந்த கனமுடையதாக இருக்குது, மிகுந்த எடக்கூடியதாக இருக்குது. இன்னொருத்தருடைய நன்மையை எடை போட்டு பார்க்குறான், ஒன்றுமே இல்லை, லேசானதாக இருக்குது, அதிகமாக எந்த நன்மையும் அவர் திரட்டிக்கலை. இவங்க 2 பேருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு நேரத்தை ஏதாவது குறை வச்சானா, ஆயில் ஏதாவது குறை வச்சானா? 2 பேரும் சமமான நேரத்தையும் சமமான காலத்தையும் சமமான ஆயிலையும் கொடுத்துருக்கிறான். அப்போ இவர் துனியாவில் வாழ்கிற பொழுது பட்டினி கிடந்துட்டாரா? குடும்பத்தை ரோட்டில் விட்டுட்டாரா? குடும்பத்தை பராமரிக்காமல் விட்டுட்டாரா? தொழில் வியாபாரம்ட்டு எதுவுமே இல்லாமல் இருந்துட்டாரா? இவரும் குடும்பத்தை பராமரித்தார், அவரும் தொழில் வியாபாரம் வாழ்வாதாரத்துக்கு ஈடுபட்டார். ஆனால் அதை தாண்டி நிறைய பணிகள், மார்க்க விஷயங்கள், பொது பணிகள், இதெல்லாம் என்ன செஞ்சுக்கிட்டாரு, தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நன்மைகளை சேகரித்து கொண்டார். ஆனால் இவர் எப்போ பார்த்தாலும் பிஸி பிஸி பிஸி, எங்கே பாய் நேரம் இருக்குது, எங்கே பாய் நேரம் இருக்குது, எங்கே பாய் நேரம் இருக்குது என்று அப்படியே அவருடைய ஆயுளும் காலமும் நேரம் முடிஞ்சு போச்சு. அப்போ இதுதான் பரக்கத்து. கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில் நிறைவான அமலை செய்வதற்கு அல்லாஹ் நம்ம பாக்கியத்தை கொடுப்பான். கொடுக்கப்பட்ட ஆயுள் காலத்தில் நிறைய நன்மைகளை திரட்டிக் கொள்வதற்குண்டான வாய்ப்பு அல்லாஹ் கொடுப்பான். பல பேரை பொறுத்த மட்டும் அந்த ஆயுள் காலத்தை வீணடித்து விடுவார்கள், ஆயுள் காலங்களை பாலடித்து விடுவார்கள். இதுதான் பரக்கத். அப்போ இந்த பரக்கத் உங்களுக்கு வேண்டுமா? உங்கள் ஆயுளிலே உங்களுக்கு பரக்கத்து வேண்டுமா? உங்கள் ரிஸ்கிலே உங்களுக்கு பரக்கத்து வேண்டுமா? நீங்கள் என்ன செய்யுங்க, உங்கள் உறவோடு இணைந்து வாழுங்கள் என்று என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. இதே கருத்தை தாங்கி இன்னொரு செய்தியை நபிகள் நாயகம் சொன்னதாக அலியில் அறிவிக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மன் சர்ரஹு யுமத்தலஹு ஃபி உம்ரிஹி வ யுஸ்ஸலஹு ஃபி ரிஸ்கிஹி வ யுத்ஃபா அன்ஹு மைத்தத்தி ஸூ. போன ஹதீஸில் 2 விஷயம் பார்த்தோம். என்னென்ன விஷயம்? எவருடைய வாழ்வாதாரத்திலும் அவருடைய ஆயுளிலும் அபிவிருத்தி ஏற்பட வேண்டும் என்று எண்ணுவாரோ அவர் உறவோடு இணைந்து வாழட்டும். அலியில் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸில் இன்னொரு செய்தி ரசூலுல்லாஹ் சேர்த்து சொல்கிறாங்க. எவர் ஒருவர் அவருடைய வாழ்வாதாரம்னா ரிஸ்க்னா எல்லாமே, அவருடைய காசு, அவருடைய பணம், அவருடைய பொருள், அவர் பயன்படுத்தக்கூடியது எல்லாமே, அவருடைய குடும்பம், அவருடைய மனைவி, அவருடைய மக்கள், அவருடைய இருப்பிடம், அவர் பயன்படுத்தக்கூடிய வாகனம் எல்லாமே ரிஸ்க். இந்த ரிஸ்கில் ஒருத்தருக்கு பரக்கத் செய்யப்பட வேண்டும் என்று அவர் ஆசைப்பட்டால், அவருடைய ஆயுளில் அவருக்கு பரக்கத் செய்யப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டால், ஆயுளில் பரக்கத் என்பது என்ன சொல்லிட்டேன், சரிங்களா? 3வது ஒன்று சொல்கிறாங்க, அதே மாதிரி யுத்ஃபா அன்ஹு மைத்தத்து ஸூ, அதாவது கெட்ட மரணம் அவரை விட்டு தடுக்கப்பட வேண்டும் என்றால், கெட்ட மரணம் அவரை விட்டும் தடுக்கப்பட வேண்டும் என்றால், மோசமான மரணம் அவரை விட்டு தடுக்கப்பட வேண்டும் என்றால், ஃபல் யத்தகில்லா வல் யஸ்ஸில் ரஹீமா, அவர் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும், உறவோடு இணைந்து வாழட்டும். அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளட்டும், உறவோடு இணைந்து வாழட்டும் என்று என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போது கடந்த 2 விஷயத்தை பார்த்துட்டோம். ரிஸ்கில் பரக்கத் என்பதும் ஆயுளில் பரக்கத் என்பதையும் பார்த்துட்டோம். 3வது என்னது? மோசமான மரணம், தீய மரணம், கெட்ட மரணத்தை விட்டு அவர் காப்பாற்றப்பட வேண்டும். அவருடைய மரணம் நல்ல மரணமாக அவருக்கு அமைய வேண்டும் என்றால் அவர் உறவோடு இணைந்து வாழட்டும். அதாவது நல்ல மரணம் கெட்ட மரணம் என்பதை இப்படி நம்ம புரிஞ்சிக்கக்கூடாது. அதாவது நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே மௌத்தா போயிட்டோம் அப்படின்னா அது நல்ல மரணம். நமக்கு ஏதாவது ஒரு விபத்து ஏற்பட்டு ஒரு அகால மரணம் ஏற்பட்டு விட்டால் அது தீய மரணம் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது, சரிங்களா? அதாவது நல்ல மரணத்தை அல்லாஹ் கொடுக்கறது என்பது என்னது? நல்ல மரணத்தை அல்லாஹ் கொடுக்கறது என்பது என்ன அப்படின்னா, அல்லாஹ்வோட நினைவோடு கலிமாவை சொல்லி மௌத்தா போகிறது நல்ல மரணம். ஒருத்தர் ஏசி ரூமில் இருந்து அவர் மௌத்தா போகிறாரு, அதாங்க நல்ல மரணம் அப்படியா சொல்ல முடியும்? உண்மையிலே நல்ல மரணம் என்பது என்னது? எல்லாருக்கும் துனியாவில் எல்லாத்துக்கும் மரணம் என்பது நிதர்சனமானது, எல்லாருக்கும் எழுதப்பட்ட ஒன்று. ஆண்டாளாக இருந்தாலும் அடியானாக இருந்தாலும் எல்லாருக்கும் மரணம் வந்தே தீரும், சரிங்களா? இதில் நல்ல மரணம் என்பது என்னது, கெட்ட மரணம் என்பது என்னது? நல்ல மரணம் என்பது மார்க் நமக்கு சொல்லிக் கொடுக்கறது என்னென்னா, மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய நினைவோடு மௌத்தா போகிறது தான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி மௌத்தா போகிறது தான் நல்ல மரணம். இதை விட சிறந்த மரணம் ஒன்று இருக்க முடியுமா? இல்லைங்க, இதை விட நல்ல மரணம் இருக்குதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இதற்கு ஈடான ஒரு நல்ல மரணமே கிடையாது. எப்படியான சூழ்நிலை அவர் இறந்துட்டு போட்டோம், வீட்டில் மௌத்தா போகட்டும், அல்லது ஹாஸ்பிட்டலில் மௌத்தா போகிறதாக இருக்கட்டும், அல்லது அகால மரணம் என்று சொல்கிறாங்களே, விபத்து ஏற்பட்டு மரணம் அடைவதாக இருக்கட்டும், நோய் ஏற்பட்டு மௌத்தா போகிறதா, எப்படியான ஒரு மௌத்தா இருக்கட்டும், அந்த மௌத்தா போகக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் நினைவோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து ஒருத்தர் மௌத்தா போயிட்டார்னா அதற்கு மேலாக அதற்கு ஈடாக ஒன்றுமே இல்லை. ஏன்?
மன் கான ஆஹிரு கலாமிஹி லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார். சந்தேகமே இல்லை, நுழைவார்லாம் கிடையாது, அல்லாஹ் நுழைய வாய்ப்பு கொடுப்பான் அப்படிலாம் கிடையாது, நுழைந்து விட்டார். எவருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இருக்குமோ அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று என்ன பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறான். அப்போ இது ஒரு தௌஃபீக், இது ஒரு தௌஃபீக்கு. எனக்கு என் பிள்ளைங்க தலைமாட்டில் இருந்து களிமா சொல்லி கொடுத்துருவாங்க, என் கூட இருக்கிறவங்க களிமா சொல்லி கொடுத்துருவாங்க, நான் எப்படியாவது களிமா சொல்லிடுவேன், அப்படியெல்லாம் நம்ம முடிவு செய்து விட முடியாது, அது அப்படியெல்லாம் நம்ம நம்பி விட முடியாது. இது தௌஃபீக். அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களால தான் என்ன சொல்ல முடியும்னா இந்த களிமாவை சொல்ல முடியும், இந்த களிமாவை சொல்ல முடியும். எத்தனையோ பேர் மரண நேரத்தில் நம்மளை விட்டு போய் பிரித்து வச்சிடுறாங்களே. பொதுவாகவே மௌத்தா போகிறாங்கன்னா எப்படி தான் மௌத்தா போவாங்க, உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸ் ஆகி இப்படி தான் மௌத்தா போவாங்க. உடம்பு சரியில்லாமல் சீரியஸாக கண்டிஷனில் நேரம் எங்கே பண்ணிடுறாங்க, ஹாஸ்பிட்டலில் போய்ட்டு வச்சிடுறாங்க. ஹாஸ்பிட்டல் என்ன பண்ணுறான், ஐசியூவில் உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் வெளியே துரத்திடுறான், ஐசியூவில் உள்ளே வச்சுட்டு எல்லாத்தையும் வெளியே துரத்திடுறான். அவன் எவ்வளோ பில்லை போட முடியுமோ எல்லாத்தையும் பில்லை போட்டு லாஸ்ட் என்ன பண்ணுறான், ஜனாசாவை வெளியே அனுப்புகிறான், ஜனாசாவை வெளியே அனுப்புகிறான். இங்கே எங்கே பக்கத்தில் பிள்ளைங்க இருந்தாங்க, இங்கே எங்கே பக்கத்தில் உறவினர்கள் இருந்தாங்க. லக்கீனு மௌத்தாவுக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, மௌத்தா போகக்கூடியவங்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுங்க. அந்த வாய்ப்பே இங்கே அத்து போயிருச்சு, அவருக்கு அந்த வாய்ப்பே அவருக்கு அத்து போயிருச்சு. அவரை உள்ளே வச்சுட்டாங்க, வெளியே எல்லாம் பரபரப்பாக இருக்கிறாங்க. அவரை பார்க்குறதா கூட அந்த ஓட்ட வழியாக தான் பார்த்துக்கணும். அந்த ஐசியூ கதவில் ஒரே ஒரு ரவுண்டாக ஒரு ஓட்டை ஒன்று போட்டிருப்பாங்க, அங்கேருந்து நம்ம வெட்டி பார்த்துக்க வேண்டியது தான். அவருடைய முகத்தை என்ன வச்சுருப்பாங்க, ஒரு ஆக்சிஜன் வச்சுருப்பாங்க. அவர் உயிரோடு இருக்கிறாரா உயிரோடு இல்லையான்றது யாருக்கும் வெளிச்சம் கிடையாது, யாருக்கும் வெளிச்சம் கிடையாது. சில நல்ல மருத்துவர்கள் சில நல்ல மருத்துவமனையில் தவிர்த்து பெரும்பான்மையானவங்க ஐசியூ வார்டுக்கு உள்ளே வந்துட்டாலே முடிஞ்சு போச்சு. இது யதார்த்தம் தானே. அப்போ எது நல்ல மரணம்? இப்போ நம்ம ஐசியூவில் உள்ளே வச்சுட்டு நம்முடைய பிள்ளைங்க, நம்முடைய உறவினர், நம்முடைய சொந்தக்காரன் அத்தனை பேரையும் பற்றி விட்டுட்டு அனாதையாக உள்ளே கிடந்து மௌத்தா போகிறது நல்ல மரணமா? அல்லது நம்ம மௌத்தா போகக்கூடிய சமயம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மௌத்தா போகக்கூடியவர்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுங்க. அந்த நேரத்தில் என்னென்னவோ சிந்தனை அவங்களுக்கு தோன்றும், சக்கராத்துடைய வேதனை அவங்களுக்கு வரும். அப்போ அந்த நேரத்தில் இருந்து அவங்களுக்கு களிமாவை சொல்லிக் கொடுங்க. ஏன்னா அது அவர் பெரிய அறிவாளியாக இருப்பார், அவர் பெரிய காலேஜில் டீச்சராக இருந்திருப்பார், அவர் பெரிய ஆலிமாக இருந்திருப்பார். அது எல்லாம் அந்த நேரத்தில் அத்து போயிடும். அது அந்த நேரத்தில் இருக்கிற மௌத்துடைய நேரம், அந்த நேரத்தில் எல்லாமே என்ன ஆயிரும் அப்படின்னா நினைவுக்கு வராது. அந்த நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருக்கு களிமாவை சொல்லி லக்கினும் அப்படின்னா என்னென்னா சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க. அவருக்கு அன்கான்ஷியஸ்லேயே இருப்பார். எப்பவும் கான்ஷியஸ் வருவாரோ அப்போ அது டக்குன்னு போய் சேர்ந்துடும். புரியுதா உங்களுக்கு? அந்த மௌத்துடைய நேரம் இருக்குல்ல, அவர் நினைவோடு இருக்கிறாரா நினைவோடு இல்லையா, கண்ணு முழிச்சுக்கிட்டே இருக்கும். நாம் கான்ஷியஸோடு இருப்பார் நான் நினச்சிட்டு இருப்போம், ஆனால் அவருக்கு புத்தி ஆஃப் ஆகிருக்கும், அறிவு ஆஃப் ஆகிருக்கும். அதான் சொல்கிறேன், சொல்லி கொடுத்துட்டே இருங்க. எப்போ ஒரு கான்ஷியஸ் வருதோ, அந்த அறிவு டக்குன்னு வருதோ மௌத்தா போகிற நேரத்துக்கு, நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தை டக்குன்னு அவர் காதில் போய் நினைவுக்கு சொல்லிடலாம். அந்த களிமாவை லாஸ்ட்டாக சொல்லி செஞ்சிடலாம், அவர் மௌத்தா போயிடலாம் என்ன பண்ணுறாங்க. அதான் சொல்லிக் கொடுத்துட்டே இருங்க. மௌத்தா போகிறவருடைய தலைமாட்டில் இருந்துக்கிட்டு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கின்றாங்க. ஸோ இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சாதான் நல்ல மௌத்து, இந்த வாய்ப்பு நமக்கு கிடைச்சாதான் நல்ல மௌத்து. அது களிமாவை சொல்லி மௌத்தா போகிறதா இருக்கட்டும். இன்னுமே கூட ஒரு நல்ல மரணம் என்பது, நல்ல மௌத்து என்பது, ஒருத்தர் மௌத்தா போயிட்டாருன்னா அவர் அழகான முறையில் அவரை குளிப்பாட்டி அவரை கஃன் இட்டு, சரிங்களா, அவருக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட அந்த மஹல்லால் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்களாக இருக்கக்கூடியவங்க ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் அவங்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துகிறாங்க அப்படின்னா அது ஒரு சிறந்த மரணம். அப்போ நம்ம கேட்கக்கூடாது, முஸஅப் பின் ரலியல்லாஹு அன்ஹு கஃன் துணியெல்லாம் இல்லாமல் தான் மௌத்தா போனார், அது சிச்சுவேஷன் வேறு. இங்கே கஃன் துணி விஷயம் கிடையாது, கஃன் துணி சொல்லப்படுவது விஷயம் கிடையாது. நம்மளை அழகான முறையில் குளிப்பாட்டி கொண்டு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்களா இல்லையா, குளிப்பாட்டுவதற்கு நீங்கள் இளந்தலையை பயன்படுத்துங்க, சரிங்களா, தூய்மைப்படுத்துவதற்கு வேறு என்னெல்லாம் இருக்குமோ அதை பயன்படுத்திக்கிறீங்க. அவர் எந்த அளவுக்கு அவரை தூய்மைப்படுத்த முடியுமோ சுத்தப்படுத்திக்கிடுங்க, கஃன் இடுங்க, சரிங்களா. கொண்டு என்ன செய்யுங்க, அவர் ஜனாசா தொழுகை நடத்துங்க. அவர் என்ன பண்ணுங்க, அடக்கம் செய்வதற்கு கொண்டு போகிறதுக்கு பின்னாடி அவர் ஜனாசாவை சுமந்து செல்லக்கூடிய சமயத்தில் அவர் இந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றால் அதற்கு நன்மை, அவரை அடக்கம் செய்தால் அதற்கு நன்மை. ஏன் அப்படின்னா நான் பிஸியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு தயவுசெய்து அந்த நேரத்தை மாத்திரம் சொல்லிடாதீங்க. நீங்கள் பிஸியாக பல விஷயங்கள் தட்டி கழிச்சிட்டிங்க அவருடைய வாழ்க்கையில். அவரை பார்க்க வரீங்களா, சந்திக்க வரீங்களா, பல நேரத்தை தட்டி கழிச்சிட்டிங்க. அவர் மௌத்தா போனதுக்கு பிறகு தயவுசெய்து என்ன செஞ்சிடாதீங்க, அந்த நேரத்துலையும் எனக்கு வேலை இருக்குது பிஸியாக இருக்குன்ட்டு அவருடைய அடக்க ஸ்தலத்தில் கலந்துக்கிறதுலையோ, ஜனாசாவை கலந்துக்கிறதுலையோ, ஜனாசாவை பின்தொடர்றதுலையோ நீங்கள் என்ன செஞ்சிடாதீங்க, நீங்கள் அலட்சியமாக இருந்துடாதீங்க.
அது ரசூலுல்லாஹி என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா கீராத் அப்படின்ட்டாங்க, மலையளவுக்கு நன்மை உங்களுக்குன்ட்டாங்க. மலையளவுக்கு நன்மை. நீங்கள் அந்த ஜனாசாவை பின்தொடர்ந்து போனீங்க அப்படின்னா, ஜனாசா தொழுகையை பங்கெடுத்தீங்க அப்படின்னா, அந்த ஜனாசாவை அடக்கம் செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மலையளவுக்கு நன்மை இருக்குது என்று என்ன பண்ணுறாங்க, எவரோ ஜனாசா தொழுகையை பங்கெடுக்கிறாரோ அவருக்கு ஒரு கீராத்த நன்மை, எவரோ அடக்கத்தலம் வரைக்கும் போய் இருந்து அதில் பங்கெடுக்கிறாரோ அவருக்கு 2 கீராத் நன்மை. 2 கீராத் நன்மை என்பது 2 மலையளவு நன்மை. சுப்ஹானல்லாஹ், 2 மலையளவுக்கு நன்மைன்ட்டு நம்பினாங்க. நபியல்லாஹ் சொன்னாங்க, ஏன் அவர் என்ன செய்யணும், நீங்கள் அழகான முறையில் துனியா விட்டு பிரிஞ்சவரை, உயிர் போனவரை அலங்கழிக்காமல், ஏங்க அது என்னங்க மௌத்து வீட்டில் யாருமே இல்லையேங்க, குளிப்பாட்டுறதுக்கு கூட யாருமே இல்லையேங்க, கஃன் கட்டுறதுக்கு கூட யாருமே இல்லையேங்க, அவர் என்னங்க ஒரு அனாதை போன மாதிரி இருந்துட்டாராங்க. சரிங்களா, கொள்கைக்காக அந்த நேரத்தில் அவருக்கு யாருமே இல்லைன்னா அது வேறு விஷயம். எல்லாரும் இருந்துமே கூட அப்படியான சூழ்நிலை ஏற்பட்டு விடக்கூடாது. அப்படியான சூழ்நிலைகள் ஏற்பட்டு விடக்கூடாது. இந்த மார்க்கை வந்து அனைவரையும் சேர்ந்து இருப்பதற்கு ஆர்வப்படுத்துது. ஏன் இப்போ கடமையான துறைக்கு பள்ளிவாசலுக்கு வாங்க அப்படின்ட்டு மார்க்கம் ஏன் சொல்லுது? ஒரு ஒற்றுமை ஏற்படுத்துது, சகோதரத்துவத்தை ஏற்படுத்துது. ஒருத்தருக்கு 4 மக்கள் வேணும். வாழ்கிற காலத்தில் நம்ம 2 காலில் சொல்கிற மாதிரி தனியாக நம்முடைய வாழ்க்கையை பார்த்துக்கலாம். ஆனால் மௌத்தா போனால் 8 கால் தான் நம்மளை தூக்கிட்டு போகணும். அதுக்கு 4 பேர் வேணும். அந்த 4 பேர் நம்ம சம்பாதிக்கணும். அப்போது அதுக்கு தான் இந்த மார்க்கம் என்ன சொல்லுது அப்படின்னா, கடமையான தொழுகையா வீட்டில் தொழுவாதீங்க. ரசூலுல்லாஹி என்ன சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு சொல்கிறாங்க, கடமையான தொழுகைக்காக பாங்கிக்காமல் சொல்லப்பட்டுட்டு ஒருத்தரை தொழுகை நடத்துமாறு நான் ஏவி விட்டு என்னோடு சில பேரை அடைத்து கொண்டு வீட்டை எல்லாம் செக் பண்ணணும். யாரெல்லாம் ஜமாத் தொழுகைக்கு போகாமல் வீட்டிலே இருந்தாங்களோ அவங்கள வீட்டோடு சேர்த்து எரிச்சிடலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்தளவுக்கு ஆதங்கப்பட்டிருக்கிறாங்க. அந்தளவுக்கு அந்த விப்ரான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த கோபம் சொல்லுவாங்கள்ல, வீட்டோடு வச்சு எரிச்சலாம் நினைக்கின்றாங்க. அப்போ அந்தளவுக்கு பள்ளிவாசலோடு ஏன் மக்களை இஸ்லாம் கனெக்ட் பண்ணுது அப்படின்னா, எல்லாத்துக்கும் மக்கள் தேவை. சரிங்களா, நாளை பின்ன மௌத்தா போகக்கூடிய சமயத்தில் நம்மளா போய் என்ன செய்ய முடியாது, கபூரில் அடக்கமாகிவிட முடியாது. நம்மளை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறது ஆட்கள் தேவை. நம்மளை வச்சு தொழுகை நடத்துறதுக்கு ஆட்கள் தேவை. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து ஒருத்தருடைய மரணம் நல்ல மரணமா அல்லது கெட்ட மரணமா என்பதை எதை வைத்து கூட சொல்லியிருக்கிறாங்க, அவர் பின்தொடர்ந்து சொல்லக்கூடிய மக்களை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. இருக்குதா இல்லையா ஹதீஸு? ஒருத்தரை பின்தொடர்ந்து செல்லக்கூடிய மக்கள் இருக்கிறாங்கல்ல, அந்த மக்கள் அதிகமான மக்கள் அவரை பின்தொடர்ந்து போகிறாங்க. அவருடைய இறப்பை குறித்து அவங்க வந்து கவலைப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. நல்ல மனுஷர் போயிட்டாரே, அவர் செஞ்ச நல்லதெல்லாம் அந்த இடத்தை நினைவு கூறுறாங்க அப்படின்னா அவர் சொர்க்கவாசி என்பதுக்கு அடையாளமாக இருக்கிறது. ஒருத்தர் மௌத்தா போயிட்டார், பெருசாக யாருமே அது முக்கியத்துவம் கொடுத்து வந்த மாதிரி தெரியல. ஏன்னா இவர் வாழ்கிற காலத்து எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கல, எல்லாத்துக்கும் பிஸி. பாய் வேலையாக இருக்கிறேன் பாய் பிஸியாக இருக்கிறேன் பாய், அது வர முடியாது பாய், நீங்களே பார்த்துக்குங்க பாய், எல்லாத்தையும் தட்டி கலைக்கிறது, எல்லாத்தையும் உதாசீனப்படுத்துறது. அப்போது இவருக்குண்டான வேலை வருகிற பொழுது யாரும் அங்கே முன் வரவில்லை. இவர் ஓடி வரணுமா இல்லையா? ஒருத்தருக்கு பிரச்சனை, ஒருத்தர் தேவைன்னு இவர் ஓடி வரும்பொழுது தான் இவருக்கு ஒரு பிரச்சனை, இவருக்கு ஒரு தேவைன்னு 4 மக்கள் ஓடி வருவாங்க. அப்போ இவர் யாருக்கும் போக மாட்டார் அப்படின்பொழுது இவருக்கு யார் வருவா? அதனால் அன்பு சகோதரர் இதை புரிந்து கொள்ள வேண்டும், இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது ஒருவருடைய மோசமான மரணத்தை இது தடுக்குன்னு சொல்கிறாங்க, உறவோடு இணைந்து வாழ்வது. அங்கே தெரியும், அந்த இடத்துல வாழ்கிற காலத்திலாம் உறவை துண்டிச்சு விட்டு மௌத்தாயி அந்த வீட்டில் அவர் அனாதையாக கிடக்கும் பொழுது அந்த நேரத்தில் இருக்கும். அவர் அதை உணர்ந்திருக்க மாட்டார். அவரோட குடும்பம் தலை குனிஞ்சு நிற்கும், அவமானப்பட்டு நிற்கும். இப்படி கிடக்கிறாரே, யார் வந்து பார்க்கலையே, அண்ணன் குடும்பத்தில் யாரும் வரலையே, தம்பி குடும்பத்தில் யாரும் வரலையே. வாழ்கிற காலத்தில் நீங்கள் வர விட்டீங்களாம்மா? அண்ணன் குடும்பத்தையும் தம்பி குடும்பத்தையும், அண்ணன் பிள்ளைங்களையும் தம்பி பிள்ளைங்களையும் நீங்கள் வீட்டுக்கு வர விட்டீங்களா? அப்போ அன்பு சகோதரி இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? ஆனால் ஒருத்தர் நம்மக்கிட்ட அப்படி நடந்துக்கிட்டார் என்பதற்காக நாம் அப்படி பதிலாக நடந்துக்கூடாது. நம்மளை ஒருத்தர் புறக்கணிக்கிறாரு, நம்மளை ஒருத்தர் அவமானப்படுத்துகிறாரு, நம்மளோட அவர் இணைஞ்சு வாழ்கிறதுக்கு அவர் விருப்பம் இல்லை அப்படின்றதற்காக நாமளும் என்ன செய்யக்கூடாது, பதிலுக்கு அவரை புறக்கணிக்கிற மாதிரி, அவர் உறவை துண்டிக்கிற மாதிரி, அவர் வெட்டி விடுற மாதிரி நாம் என்ன செய்யக்கூடாது, நடந்து கொள்ளக்கூடாது. ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்கிறாங்க, அப்துல்லா பின் அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க பாருங்கள், லைசல் வாசிலு பில் முகாஃபா. ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க, அதாவது பதிலுக்கு பதில் சேர்ந்து கொள்வது உறவு கிடையாது. அவன் சேர்ந்தால் நான் சேர்வேன், அவன் உறவு பாட்டினால் நான் உறவு பாராட்டுவேன், அவன் இணைந்து கொண்டால் நான் இணைந்து வாழ்வேன். இது கிடையாது உறவு. பகரத்துக்கு பகரமாக இணைந்து கொள்வது என்பது என்ன கிடையாது, உறவு கிடையாது. வலாக்கின்னல் வாசி அல்லது இதா குத்தியத் ரஹிமுஹு வசலஹா. உறவு என்பது என்னன்னா, அந்த உறவு துண்டிக்கப்பட்டால் அவர் என்ன செய்வார், அதை இணைத்துக் கொள்வார். உறவு துண்டிக்கப்பட்டால் அதை அவர் இணைத்துக் கொள்வார். இதுதான் உறவு என்று என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. அன்பு சகோதரர்களே சகோதரிகளே,
வாழ்கிற காலத்தில் உறவு என்பதை பொறுத்த மட்டும் ஏதோ ஜஸ்ட் ஒரு மணி நேரம் நம்ம சேர்ந்திருந்து பிரியக்கூடியது கிடையாது. ஒரு நீண்ட நெடிய காலம் பாரம்பரியமாக வம்சமாக பரம்பரையாக நம்ம தொடர்ந்து உறவாடக்கூடியது, இணைந்து வாழக்கூடியது. எப்போதாவது மனக்கசு வரதான் செய்யும், எப்போதாவது பிரச்சனை வரதான் செய்யும், எப்போதாவது நமக்கு மத்தியில் சங்கடங்கள் வரதான் செய்யும். அதை யார் பெரிதுபடுத்தாமல், அந்த சங்கடம் ஏற்பட்ட நேரத்தில், பிரச்சனை ஏற்பட்ட நேரத்தில் யார் அதை பெரிதுபடுத்தாமல், அந்த பிரச்சனை நேரத்தில் ஒருவேளை அவர் மனக்கசப்பு ஏற்பட்டு என்ன செஞ்சுருக்கலாம், வார்த்தையை விட்டுருக்கலாம். இனி உன் வீட்டை வரமாட்டேன்டா, என் வீட்டு நீ வராதரா, இனி நமக்கு மேலே எந்த உறவும் கிடையாதுடா, நீ யாரோ நான் யாரோ தாட் போட்டு அந்த நேரத்தில் என்ன இருக்கலாம், சண்டை வந்திருக்கலாம், வார்த்தையை வெளியிட்டிருக்கலாம், இவர் அவரையும் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கலாம். இப்போ உறவு என்ன ஆயிடுச்சு, 2 பேருக்கு துண்டிச்சு போயிருச்சு. இதுக்கு இன்னொரு ஆளை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காதீங்க, நம்ம 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு. எனக்கு அப்படி தான் இருக்குது. 2 பேர் சண்டை வந்துச்சுன்னா அவங்க 2 பிரிஞ்சே தான் இருப்பாங்க. 3வது ஒரு ஆள் தான் என்ன செய்யணும், இவங்களை சேர்த்து வைக்கணும். ஏதாவது ஒரு கல்யாணத்தை கொண்டோ ஏதாவது ஒரு விசேஷத்தை கொண்டோ இவங்க 2 பேர் என்ன செய்யணும், 3வது ஒரு ஆள் சேர்த்து வைக்கணும். அப்புறம் சொல்கிறாங்க, இது அல்ல உறவு, இது அல்ல உறவு. 2 பேருடைய உறவு ஏதோ ஒரு பிரச்சனை காரணத்தில் துண்டிக்கப்பட்டு விட்டது என்றால் அந்த 2 பேரில் எவர் அதை இணைத்துக் கொள்கிறாரோ, எவர் அதை சேர்த்துக் கொள்கிறாரோ அவர் தான் சிறந்த முறையில் உறவு பாராட்டினார் என்று பண்ணுறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புகிறாங்க. அன்பு சகோதரர்களே, இப்படியானவர்களாக நாம் இருக்கிறோமா? ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், எல்லா குடும்பம், அதாவது வீட்டுக்கு வீடு வாசப்படுகின்ற மாதிரி எல்லா குடும்பத்திலும் ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு நமக்கு மத்தியில் பிளவுகள் பிரச்சனைகள் வரதான் செஞ்சுருக்குது. சரிங்களா? அதை தாண்டி சரிங்களா, நாமளாக இறங்கி போய் நாமளாகவே அந்த உறவை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, உறவை நாம் இணைத்துக் கொள்ளக்கூடியவர்களாக நாம் இருக்கின்றோமா என்ன செய்யணும், நாம் யோசிக்க வேண்டும். நான் தான் இறங்கி போடுமா, அவர் இறங்கி வர வேண்டாமா? ஏன் அவருக்கு தான் மானம், அவருக்கு தான் ரோஷம், அவருக்கு தான் எல்லாமே இருக்குது, கௌரவம் எங்களுக்கெல்லாம் இல்லையா அப்படின்னா, அன்பு சகோதரர் சொல்ல எந்த அளவு சொல்லி கொடுக்குறாங்க பாருங்கள். ஏன்னா இந்த நேரத்தில் சைத்தான் நம்மளை ரொம்ப என்ன செய்வோம் அப்படின்னா, ஈகோ வச்சு சோதிச்சு பார்ப்போம். எந்த அளவு சொல்கிறாங்க பாருங்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதரே, அதாவது எனக்கு சில உறவினர்கள் இருக்கிறாங்க, நான் அவர்களோடு இணைந்து கொண்டாலும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, என்னை புறக்கணிக்கிறாங்க, என் உறவை என்ன செய்கிறாங்க, அவங்க துண்டிக்கிறாங்க. நான் அவங்களிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்கிறேன், அவர்களிடத்தில் மோசமாகத்தான் நடந்து கொள்கிறார்கள். நான் அவர்களிடத்தில் எல்லா விஷயத்தையும் சகித்து போகிறேன், ஆனால் அவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா முட்டாளாக்குகிறார்கள். நான் சகித்து போகிறேன் அப்படின்றதுக்காக என்னை அவர்கள் முட்டாளாக்குகிறார்கள். இப்போ நான் என்ன செய்வது அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா சொல்கிறாங்க, நான் இணைந்து போகிறேன், அவங்க தான் என்னுடைய உறவை துண்டிக்கிறாங்க, நான் வேணும் தான் போகிறேன், அவங்க தான் வேணாம் நினைக்கிறாங்க. 2வது, நான் அவரிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்கிறேன், அவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, இடத்துல மோசமாக நடந்துக்கிறாங்க. 3வது, நான் அவங்க விஷயத்தில் சகிச்சு போகிறேன், உறவு வேணும், அண்ணன் வேணும், அண்ணன் பிள்ளைங்க வேணும், தம்பி வேணும், அக்கா வேணும், தங்கச்சி வேணும், ஒட்டு வேணும், உறவு வேணும் அப்படி நான் இறங்கி போகிறேன். நான் இறங்கி போகிறத அவங்க என்ன செய்ய பயன்படுத்தி கொண்டு என்னை முட்டாளாக்க பார்க்குறாங்க. இப்போ நான் என்ன செய்கிறது அப்படின்னா, ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, இன் குன்த கமா குல்த, அதாவது நீ சொன்னது மாதிரியே நீ செய்திருப்பாய் என்றால், பெரும்பான்மை அப்படி செய்கிறது கிடையாது. சரிங்களா? பெரும்பான்மையவர்கள் நம்ம இறங்கி போகிறோம், அவன் இறங்கி வர மாதிரி தெரியலன்னா என்ன அப்படின்னு என்ன செஞ்சோம் அப்படின்னா, ஒரு வாட்டி இறங்கி போவோம், ஒரே இறங்கி போவோமா, ஒரு வாட்டி சகிச்சு போவோம், அதை அவன் பயன்படுத்தி நம்ம முட்டாளாக்குறான்னு பார்த்தா நாம் அதை பொறுத்து கொள்வோமா? அப்போ நம்ம அது பெரும்பான்மையை பொறுத்து கொள்ள மாட்டோம். அப்புறம் சொல்கிறாங்க, இப்படி பெரும்பான்மையாக என்ன செய்கிறதில்ல, நடந்துக்கிறது இல்லை, ஆனால் நீ நடந்து கொள்வதாக சொல்கிறீங்க. நீங்கள் தான் இறங்கி போகிறீங்க, நீங்கள் தான் விட்டு கொடுக்குறீங்க, நீங்கள் தான் நல்ல விதமாக நடந்துக்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க. இப்படி நீங்கள் சொல்வது மாதிரி நீங்கள் செய்தால் வலா யஸாலு மஅக மினல்லாஹி ஸஹீர் அலைஹி மா தும்த அலா தாலிக், நீங்கள் இப்படியாக அவங்க உங்களை புறக்கணித்தாலும் நீங்கள் இணைந்து வாழ, அவர்கள் உங்களிடத்தை மோசமாக நடந்து கொண்டாலும் நீங்கள் அவங்களிடத்தை நல்ல விதமாக நடந்து கொள்ள, அவங்க உங்களை முட்டாளாக்க பார்த்தாலும் நீங்கள் அதை சகித்துக்கொள்ள, இப்படியாகவே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு என்ன செய்வார், ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பார் என்று என்ன செய்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. அல்லாஹ்வின் புறத்தில் நமக்கு என்ன செய்வாங்க, ஒரு உதவியாளர் இருந்து கொண்டே இருப்பாங்க. அதாவது லா யஸாலு மஅக மினல்லாஹி ஸஹீர் அலைஹிம், அவர்களுக்கு எதிராக அப்படின்னா, ஒரு வேளை அவங்களால் நம்ம உறவு பாராட்டினா அவங்க நம்ம நல்ல விதமாக நாம் நடந்துக்கணும்னு நினைப்போம், அப்படி தானே? அவங்க நம்ம விஷயத்தில் நல்ல விதமாக நடந்துக்கணும்னு சொல்லுவோம். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, உரிமை இல்லாத உறவு என்ன உறவுன்னுவோம், உரிமை இல்லாத உறவு என்ன உறவு நினைப்போம். ஒரு அண்ணன் வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா நம்ம ஃப்ரீயாக உட்கார நினைப்போம், நம்ம பிள்ளைங்க ஃப்ரீயாக விளையாட நினைப்போம். ஆனால் அங்கே போனால் அவங்க எப்படி இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னா, உட்கார்ந்த இடத்த விட்டு எந்திரிக்கக்கூடாது, எந்த பொருளையும் எடுக்கக்கூடாது, சரியா, சத்தம் போட்டு பேசக்கூடாது,
என்னதோ என்ன சொல்கிறது, ஒரு அறிமுகமே இல்லாத புதிய ஒருத்தருடைய வீட்டுக்கு நம்ம போயிட்டு வர மாதிரி அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்தால் நமக்கே என்ன இருக்கும், போனது அண்ணன் வீடு தானா இல்லை யாருமே அறிமுகமே இல்லாத யாரோட வீட்டுக்கு போயிட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி நமக்கு தோணும். அப்போது இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி அவங்க நடந்துக்கலை, நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி உங்களுக்கு கண்ணியம் கொடுக்கல, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களை உபசரிக்கலை, இதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாதீங்க. நீங்கள் இணைஞ்சு வாழுங்க. உங்களுக்கு உறவு வேணும், என்ன செய்யுங்க, நீங்கள் இணைஞ்சு வாழுங்க. அப்படி இணைஞ்சு வாழ்ந்தால் அல்லாஹ் என்ன செய்யும், அவன் புறத்திலிருந்து உங்களுக்கு ஒரு உதவியாளரை ஏற்படுத்துவான்னு செய்கிறாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ நமக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு உதவியாளர் ஏற்படுத்தப்பட்டால் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கும், அதன் மூலமாக பல மேம்பாடுகள் இருக்கும், பல உதவிகள் என்ன செய்யும் இருக்கும். அதனால் அன்பு சகோதரிகளே, இதை புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, உறவுகளை பொறுத்த மட்டிலே நாம் அவங்களோடு இணைந்து வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு சம்பவத்தை, ஒரே ஒரு செய்தியை மாதிரி நான் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். ஏன்னா இந்த உறவு விஷயம் என்று நம்ம பேசுகிற பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, சரி நாம் இறங்கி போவோம், நாம் விட்டு கொடுத்து போவோம் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் பல கட்டங்களில் நாம் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஒரு மாதிரி எடுத்து வைப்போம், சரிங்களா? ஆனால் அங்கேருந்து வரக்கூடியது எப்படி இருக்கும் அப்படின்னா, இனி ஒருபோது இவங்களோட சேரவே கூடாது அப்படின்ற மாதிரியான வந்துடும். இவனை யார் இங்கே கூப்பிட்டா அப்படின்றாங்க. சார் அவங்க தான் இறங்கி வரல, நம்மளா இறங்கி போவோம் அப்படின்ட்டு அந்த வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னா, அண்ணன் வீட்டுக்கோ தம்பி வீட்டுக்கோ யாரோட நமக்கு சண்டை இருக்குதோ அங்கே போகிறோம் அப்படின்னா அவர் என்ன செஞ்சிடுவார், ரொம்ப நம்மளை அவமானப்படுத்தி அமைச்சிடுவார். அப்போ வீட்டில் இருந்து நம்ம திட்டுற மாதிரி ஆயிரும். உன்னை யார் அங்கே போய் நிற்க சொன்னா, இவ்வளோ காலம் இல்லாத உறவு இப்போ என்ன உறவு அப்படின்ற மாதிரி என்ன ஆயிரும் அப்படின்னா, கொஞ்சம் விரிசலாக இருந்தது நம்ம சேரணும்னு நினச்சி பெரிய விரிசலாயிரும். நம்மளுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எப்படியாவது சேர்ந்துடணும், எப்படியாவது உறவை புதுப்பித்து விடணும், எப்படியாவது இணைஞ்சிடணும். நமக்கு மத்தியில் உறவு என்பது முறித்ததாகவும் உறவை துண்டித்ததாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு என்னவோ அந்த வேலையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் அந்த வேலையை நான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா அரிசியில் எழுதப்பட்ட வாசகம் என்ன அப்படின்னா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, அதாவது இந்த அரிசியில் தான் இந்த உறவு என்பது தொங்கியதாக இருக்கும். அர்ரஹம் முத்தஅல்லிகத்துன் பில் அர்ஷ், உறவு என்பது அரிஷோடு தொங்கியதாக இருக்கும். அங்கு மண் வசலனி வசலஹுல்லா, அந்த உறவோடு யார் இணைந்து கொண்டாரோ அவரோடு யார் இணைந்து கொள்கிறார், அல்லாஹ் இணைந்து கொள்கிறான். ஒமன் கதானி கதாஹுல்லா, அந்த உறவை எவர் துண்டித்து கொண்டாரோ அல்லாஹ் அவரை துண்டித்து விட்டான். சஹாபாக்கள் ரொம்ப பயப்படுவாங்க. அதுவும் குறிப்பாக வேலைக்கிழமை இரவு வந்துச்சுன்னு வச்சிங்கல்ல, உங்களில் யாராவது உறவை துண்டித்தவர்கள் இருக்கிறீங்களா அப்படின்ட்டே கேட்பாங்க. ஏன்னா வேலைக்கிழமை என்பது அந்த வெள்ளிக்கிழமை இரவுன்னு சொல்கிறோம்ல, அது என்பது நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள். எவர் உறவை முறித்தவராக இருப்பாரோ ஃபல இக்பலு அமலு காத்தியரா, உறவை முறித்தவருடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளவே படாது. அப்போ அன்பு சகோதரர்களே, நம்ம நோன்பு நோக்கிறோம், தொழுகிறோம், குர்ஆன் ஓதுறோம், பயானில் இருக்கிறோம், சதக்கா செய்கிறோம், இவ்வளோ நன்மையான காரியங்கள் செய்கிறோம். இந்த அத்தனை காரியங்களும் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நமக்கு நன்மை வழங்கப்பட்டால் நமக்கு பிரயோஜனம். இது அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளவே படலைன்னா, ஏற்றுக்கொள்ளப்படாமல் போகிறதுக்கு என்ன தடையாக இருக்கும் அப்படின்னா, நாம் உறவை முறித்ததாகத்தான் இருக்கும். அதனால் அன்பு சகோதரி இதை கருத்தில் கொண்டு, கவனத்தில் கொண்டு, பொது நலத்திலும் ஒரு சுயநலம் என்பது மாதிரி நான் உறவை இணைந்து வாழ்கிறேன், சேர்ந்து வாழ்வது மார்க்கம் வலியுறுத்துகிறது. இதில் கூட இன்னொரு சுயநலம் என்ன, எப்பா உன் உறவை புறக்கணித்தால் எனக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நான் செய்த அமல்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படாமல் போவதற்கு, அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறாமல் போவதற்கு காரணமாக இருக்குது. முதல்ல உன்னுடைய உறவை நான் இணைந்து வாழ்வது என்பது இரண்டாவது தான். என்னுடைய அமல் அல்லாஹ்விடத்தில் உயர்த்தப்படணும், நான் அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பெறணும். அதுக்கு நான் என்ன செய்யணும், உன்னோடு நான் இணைந்து வாழணும். சரிங்களா? அந்த அடிப்படையில் நம்ம என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, உறவோடு நாம் இணைந்து வாழக்கூடியலாம் நாம் இருக்க வேண்டும். அந்த நோக்கத்தோடு நாம் முதலில் உறவோடு இணைந்து வந்தாலும் அதற்கு பிறகு அல்லாஹ் என்ன செய்வான், உறவுகளுக்கு மத்தியில் ஒரு பிணைப்பையும், ஒரு இணக்கத்தையும், ஒரு அன்பையும், பாசத்தையும் என்ன செய்வான், ஏற்படுத்துவான். அந்த அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தாளர்கள் மத்தியில் உறவோடு இணைந்து வாழக்கூடியலாம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்களாகும். எந்த காலத்திலையும் யாரோட என்ன செஞ்சிடக்கூடாது, சண்டை போட்டு பிரிஞ்சு இருந்துடக்கூடாது அப்படின்றத நம்மளுடைய பிள்ளைகளும் சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா இந்த ஜெனரேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம காலில் தான் நம்ம நிற்கணும், உழைப்பை நம்பு, உறவை நம்பாது, உன் கையை நம்பு, அதை நம்பாத அப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் எழுதி நம்முடைய மைண்டில் உறவினர்களை பார்த்தாலே அவங்க மோசமானவங்க, உறவினர்களை பார்த்தாலே இவங்க பொறாமை பிடிச்சவங்க, உறவினர்கள் நம்ம வளர்றதே அவங்களுக்கு பிடிக்காது, நம்ம அழிஞ்சு போனாதான் இவங்களுக்கு சந்தோஷம் அப்படின்ட்டு இந்த ரீல்ஸ் போடுறது, இந்த என்னென்ன வாசகம் எழுதுறது, இப்படியே படித்து எல்லாரும் அப்படி ஏறி போய் இருக்குது. சரிங்களா? இதெல்லாம் இந்த உலகத்தை நம்பி வாழக்கூடியவங்க, சரிங்களா, மறுமையை நம்பி வாழக்கூடியவங்க, அல்லாஹ் நம்பி வாழக்கூடிய நாம இன்ஷா அல்லாஹ் அவரெல்லாம் நமக்கு லாபம் இருக்குதோ இல்லையோ,
அவங்க நம்ம இடத்துல நல்ல எண்ணத்தோடு பழகுறாங்களோ சுயநலத்தோடு பழகுறாங்களோ அது நமக்கு வேண்டியதில்லை. நான் அல்லாஹ்விற்காக, அல்லாஹ் என்னோடு இணைந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய உதவி பரக்கத்தை நான் பெற வேண்டும், அதற்காக நான் உறவோடு இணைந்து வாழ்கிறேன் என்ற அடிப்படையில் நாமளும் இணைந்து வாழக்கூடியவர்களாகவும் நம்முடைய பிள்ளைகளையும் அப்படி வளர்க்கக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும். அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்து எனது உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இருந்து ஷேக் தர்வேஷ் ஹசனி அவர்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முதல்ல உரையாற்ற இருக்கிறார்கள். தொடர்ந்து எப்படி நீங்கள் பயானில் பங்கெடுத்து வந்தீங்களோ அது மாதிரி தொடர்ந்து பயானில் நினைச்சீங்க பங்கெடுத்து வாங்க. ஏன்னா இங்கே நம்ம கேட்கக்கூடிய ஒவ்வொரு செய்தி இன்ஷா அல்லாஹ் நாம் நல்ல அமல்களை தொடர்ந்து ஈடுபடுவதற்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆக இந்த விஷயங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு தௌஃபீக்கினை வல்லல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்தித்து முடித்துக் கொள்கிறேன். அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிரு லி வ லக்கும் இன்னஹு தவ்வாபுர் ரஹீம் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.